அரோமேட்டிக் வினைகள் பென்சால்டிகைடு வினைகள் பார்க்கணும். பென்சால்டிகைடினுடைய வினைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ அதில் பென்சால்டிகைடு வினைகளில் முதல் வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைசன் ஸ்மித் வினை. கிளைசன் ஸ்மித் வினை அல்லது சின்னமால்டிகைடு தயாரித்தல். சின்னமால்டிகைடை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை கிளைசன் ஸ்மித் வினையின் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய சேர்மம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதனுடைய விளைபொருட்கள்னு சொல்லி கேட்கலாம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. இது வந்து ஒரு பென்சால்டிகைடு, இது வந்து பென்சால்டிகைடு, இது வந்து அஸ்டால்டிகைடு. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட வசதிக்காக என்ன பண்ணுறோம், இப்படி எழுதுகிறோம். CH இங்கே ஒரு H2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் நம்ம வசதிக்காக. CH அப்படியே வச்சுட்டு இந்த CH ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறோம். இங்கே ஒரு இது இப்படி இங்கே ஒரு H2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன பண்ண நடக்க போகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து -H2O வெளியே போகுது. இது வெளியே போனதுக்கப்புறம் அது அப்படியே வந்து சேருது. எப்படி சேருது பாருங்க. C6H5C6 அப்படியே இருக்கு, அது அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க இந்த CH அப்படியே இருக்கு. இந்த CH ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் சேர்த்து அந்த டபுள் பாண்ட் இருக்கும். அந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்குது. CH அப்படியே இருக்கு. இதனுடைய பேரு சின்னமால்டிகைடு. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சின்னமால்டிகைடு. சின்னமால்டிகைடு தயாரித்தல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இந்த ABCன்னு ஒரு ரியாக்ஷன் கேட்பாங்க பாருங்க. இதனோட வினைப்படுத்தும் போது பென்சால்டிகைடை அசிட்டால்டிகைடை நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய A விளைபொருள், அந்த A விளைபொருள் மறுபடியும் B ஆக இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் கேட்பாங்கல்ல, அதில் இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. நல்லா பார்த்துக்கோங்க. சின்னமால்டிகைடு CH3 CH டபுள் பாண்ட் CH1 இதுக்கு பேர் சின்னமால்டிகைடு. இது கிளைசன் ஸ்மித் வினை மூலம் குறுக்க வினை மூலம் தயாரிக்கப்படுகிறது.